ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் வெனிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூன்ல டான் பை கிளவுஸ் என்ற ட்ராமாவோட எபிசோட் 12 தான். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். பாஸ்ட்ல நடந்ததை காமிக்கிறாங்க. ஹீரோவும் அவனோட டீச்சரும் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோனோட அம்மா அவங்கள மீட் பண்றதுக்காண்டி வராங்க. அவங்க கிட்ட ஹீரோட டீச்சர் இப்பவும் யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி சோகமா பார்க்க வந்தியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோனோட அம்மாவும் லேண்டன் ஃபெஸ்டிவல்ல என்னோட பொண்ணு மாதிரியே ஒருத்திய பார்த்தேன், அன்னிலிருந்து என்னால ஒழுங்காவே தூங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ஹீரோவும் லைட்டா ஷாக் ஆகுறான். இப்ப பிரசன்ட்ல இவங்க ரெண்டு பேருமே ஹக் பண்ணிட்டு இருக்கத ஹீரோட டீச்சரும் வந்து பாக்குறாரு. ஹீரோவும் அவனோட டீச்சரை பார்த்து ஸ்மைல் பண்றான். இப்ப ஹீரோ நினைச்சு பாக்குறான். ஹீரோ அவனோட டீச்சர் கிட்ட எதுக்காண்டி இவ்வளவு நாள் இதை சீக்கிரட்டா வச்சிருந்தீங்கன்னு சொல்லி கேட்பான். அவனோட டீச்சரும் ஒண்ணுமே புரியாம பேந்த முழிச்சிட்டு இருப்பாரு. ஹீரோ அவர்கிட்ட நான் ராவனோட அம்மா பத்தி பேசுறேன், ரெண்டு பேருமே ஒருத்தர் தேடிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சும் ஏன் சைலண்டா இருந்தீங்கன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவர் ஹீரோ கிட்ட அது ஹீரோனோட அம்மா தான்னு தெரிஞ்ச பிறகு நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ நான் அவங்க ரெண்டு பேரையுமே மீட் பண்ண வைப்பேன்னு சொல்றான். ஹீரோட டீச்சர் அவன் கிட்ட அவங்க ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்தா அது உனக்கு தான் ஆபத்தா முடியும், சோ இது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு நீ ஹீரோன் கூட ஹாப்பியா வாழுன்றாரு. ஹீரோ அவர்கிட்ட என்ன ஆபத்துன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்காண்டி இதை நான் மறைக்க விரும்பலன்னு சொல்லிருப்பான். அதை இப்ப ஹீரோ நினைச்சு பாக்குறான். ஹீரோயினும் அவளோட அம்மா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர் கண்ணுலயுமே ஆனந்த கண்ணீர் தான் தாரையா கொட்டிட்டு இருக்கு. ஹீரோனோட அம்மா நான் இல்லாம நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பில அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயின் நான் உங்களை கடைசி வரைக்கும் மீட் பண்ண மாட்டேனோன்னு நினைச்சேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்கா. அகைன் ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோனோட அம்மா ஹீரோனோட லைஃப பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் நான் டைம் வரப்போ எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்றா. ஹீரோயின் அவளோட அம்மா கிட்ட இளவரசர் என்ன நல்லாவே பாத்துக்கிட்டாருன்னு சொல்லும் போது ஹீரோனோட அம்மா அங்க இருக்கவர் தான் இளவரசரான்னு சொல்லி ரொம்பவே ஷாக்கா கேக்குறாங்க. ஹீரோயினும் அம்மான்னு சொல்லி மண்டையாற்றா. இங்க ஹீரோவும் அவனோட டீச்சரும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவனோட டீச்சர் விதியை யாராலையுமே மாத்த முடியாது, நடக்கணும்ன்றது நடந்தே தீரும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் அவர்கிட்ட அதான் நானும் சொல்ல வந்தேன்னு சொல்லும் போது அங்க ஹீரோயினும் அவளோட அம்மாவும் வராங்க. ஹீரோ ஹீரோனோட அம்மா கிட்ட நான் சீக்கிரமாவே இவளுக்கு டைம் கொடுத்து உங்களை பார்க்க அனுப்பி வைக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போலான்னு சொல்லி கண்ண காமிக்கிறான். ஹீரோயின் அவளோட அம்மா கிட்ட அப்புறமா பாக்கலாம்னு சொல்லிட்டு அவளோட தாத்தா கிட்டயுமே உங்களை நம்பிதான் என்னோட அம்மாவை விட்டுட்டு போறேன், பத்திரமா பாத்துக்கோங்கன்றா. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே குதிரையில ஏறி கிளம்புறாங்க. ஹீரோயின் கிளம்பும் போது அவளோட அம்மாவையே திரும்பி பாத்துக்கிட்டே போறா. அவங்க ரெண்டு பேருமே போன பிறகு ஹீரோனோட அம்மா அந்த டீச்சர் கிட்ட ஹீரோயின் பேலஸ்ல இருக்கிறது சேஃபே இல்ல, அதுவும் ஹீரோ கூட இருக்கத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்லி ரொம்பவே பதட்டமா சொல்லிட்டு இருக்காங்க. மழை பெய்யுது. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரு மரத்துக்கு கீழே நிக்கிறாங்க. ஹீரோ இப்போதைக்கு இது விடாது போலேயே அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் கிட்ட நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் கூட எடுத்துட்டு வரேன்னு சொல்லும் போது ஹீரோவும் சரி ஓகேன்றான். ஹீரோயினும் போகலான்னு பார்க்கும்போது ஹீரோ அவகிட்ட நான் இதான் சொல்லுவேன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே அவளோட கைய பிடிக்கிறான். ஹீரோ அவளோட கைய பிடிச்சிட்டு மலையிலேயே நனைஞ்சு போறான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட எனக்கு ஒரு வேலைக்காரனை பிடிக்கும்னு நினைச்சு பாத்தியா, ஆனா இப்ப பாரு அதுதான் நடக்குதுன்றான். ஹீரோ ஹீரோயினை அவன் பக்கம் இழுத்துட்டு அதான் ஒவ்வொரு கையிலயுமே 10 மீட்டர் துணியை தொங்க விட்டுருப்பாங்களே அந்த துணியை வச்சு ஹீரோயினை கவர் பண்ணிட்டு போலான்னு சொல்றான். ரெண்டு பேருமே சந்தோஷமா அந்த மலையிலேயே நனைஞ்சிட்டே ஓடி போறாங்க. இங்க கிம் ஹீரோட டேபிள்ல வந்து ஏதோ ஒரு புக்ஸ வைக்கிறான். கிம் அந்த புக்கை வச்சுட்டு போலான்னு வரும்போது ஹீரோ அங்க வர சத்தம் கேட்டோன்னே டபார்னு போய் டோருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். ஹீரோ ஹீரோயினை அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு வரான். அதை கிம்மும் ஒளிஞ்சுன்னு பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் டவலை எடுத்து டவலுக்கும் வலிக்காம ஹீரோக்கும் வலிக்காம தொடச்சு விட்டுட்டு இருக்கா. ஹீரோட மைண்ட் வைஸ் போதும் சொரண்டி என் மேக்கப்லாம் எடுத்துடப்படாது அப்படின்ற மாதிரியே நினைப்பான். அப்படியே ரெண்டு பேருமே ரொமான்டிக்கா பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவன் கிட்ட உனக்கு கோல்டு பிடிச்சா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அவளோட கைய பிடிக்கிறான். ஹீரோ அவளோட கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு அவளை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் உட்காடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோனுக்கு தொடச்சு விடுறான். இவங்க ரெண்டு பேருமே மாத்தி தொடக்கிறது பார்த்தா எபிசோட் முடிகிற வரைக்கும் தொடச்சுக்கிட்டே இருப்பாங்க போல. ஹீரோயின் எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறான். இப்ப நான் அனுபவிக்கிற சந்தோஷம் எல்லாமே வேற ஒருத்தவங்களோடது மாதிரியே தோணுது, அவங்க வந்து அந்த சந்தோஷத்தை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போனா நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்கா கேக்குறா. ஹீரோ அவகிட்ட அதெல்லாம் விடு, உன்னோட அம்மாவை மீட் பண்ணதுல உனக்கு சந்தோஷம் தானேன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ அவன் கிட்ட எனக்காண்டி பேலஸ்குள்ள ஒரு பர்சனும் பேலஸ்க்கு வெளியில இன்னொரு பர்சனும் வெயிட் பண்றாங்கன்னு தெரியும் போது நான் எப்படி சந்தோஷப்படாம இருக்க முடியும்ன்றா. ஹீரோ அவகிட்ட நீ ஹாப்பினா நானும் ஹாப்பி தான், ஆனா நான் இல்லாம நீ பேலஸ்க்கு வெளியில ஹாப்பியா இருப்பேன்றியே அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குதுன்றான். ஹீரோ அவன் கிட்ட உன்னோட பெர்மிஷன் இல்லாம நான் எங்க
எங்க போக போறேன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவும் அவளை பார்த்து ரொம்பவே சந்தோஷமா சிரிக்கிறான். கிம் அந்த ஹெட் கிட்ட நீங்க சொன்ன மாதிரியே ஹீரோ பாக்குற மாதிரியே அந்த புக்கை வச்சுட்டேன்னு சொல்லும் போது ஹெட்டும் கிம்ம கிளம்ப சொல்றாரு. கிம் அந்த ஹெட் கிட்ட நம்ம எப்ப ஹீரோயின் கிட்ட அவளோட உண்மையை பத்தி சொல்லி அவளுக்கு புரிய வைக்க போறோம்னு சொல்லி கேக்குறான். அந்த ஹெட்டும் அதுக்காண்டியே ஒரு டைம் வரும், அந்த டைம்ல ஹீரோவால கூட ஒண்ணுமே செய்ய முடியாது, அப்படிப்பட்ட டைம்ல தான் நான் ஹீரோயின் கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ அவனோட லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருக்கான். அங்கதான் அந்த ஆட்டுத்தாடி இன்னொருத்தரும் நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த ஆட்டுத்தாடிய பார்த்து குறுகுறுன்னு முறைச்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோ கிம் வச்சுட்டு போன அந்த புக்கை பார்த்திருப்பான், அதனால தான் இப்ப செம்ம கான்ல இருப்பான். அந்த புக்ல ஆட்டுத்தாடி பண்ண நிறைய இல்லீகலான விஷயம் போட்டிருக்கும், அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இப்ப செம்ம கான்ல இருக்கான். ஹீரோ அங்க இருக்க இன்னொரு ஆள் கிட்ட அந்த ஆட்டுத்தாடியை டிஸ்பென்ஸ் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்குறான். அந்த ஆட்டுத்தாடியும் உங்களோட ஆர்டரை திருப்ப வாங்குங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். ஹீரோ அந்த ஆட்டுத்தாடி கிட்ட உங்களை மட்டும் இல்ல இதுல இருக்க எல்லாரையுமே நான் கொஸ்டின் பண்ணுவேன்னு சொல்றான். அந்த ஆட்டுத்தாடியும் மங்கூஸ் மண்டையனும் பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் புலம்பிட்டு இருக்கானுங்க. இவங்க ரெண்டு பேருமே பிரைம் மினிஸ்டர்கிட்ட புலம்பிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தன் வர, அவனை நம்ம நியூஸ் கலெக்ட் பண்றவனு வச்சுப்போம், அவன் இவங்க கிட்ட நமக்கு நியூஸ் கொடுக்க வேண்டியவன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ஆட்டுத்தாடி அப்ப நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கலையான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த நியூஸ் கலெக்ட் பண்றவன் அந்த ஹங்னங்கியோட பொண்ணு பேரு ரான்னு கேள்விப்பட்டேன்றான். இவங்க பேசுற எல்லாத்தையுமே யூன்சங்கும் கேட்டுட்டு இருக்கான். ஆனா யூன்சங்குக்கு ஹீரோயின் தான் ரான்னு சொல்லி தெரியாது. அந்த ஆட்டுத்தாடியும் அந்த பொண்ணை பத்திய நிறைய டீடைல்ஸ போய் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லும் போது அந்த நியூஸை கலெக்ட் பண்றவனும் அங்கிருந்து கிளம்பி போறான். இங்க யூன்சங் ஹீரோவை பார்க்க வரான். ஜியாங் யூன்சங் கிட்ட ஹீரோ லைப்ரரியில இருக்கான்னு சொல்லும் போது யூன்சங் நானே போய் அவனை டைரக்டா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ புக் படிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் முன்னாடி தூங்கிட்டு இருக்கா. ஹீரோயின் மேல வெயில் அடிக்க ஹீரோ புக்கை வச்சு அவளுக்கு மறைச்சு புடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் தூக்கத்துல கூட சிரிக்கிறா. ஹீரோவும் அவளுக்கு ஆப்போசிட்லயே படுத்துக்கிட்டு அவகிட்ட தூக்கத்துல கூட அப்படியே நான் உனக்கு சிரிப்பு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் என் கனவுல கூட நீ தான் வரான்னு சொல்லி டைலாக்கா அடிச்சு விட்டுட்டு இருக்கா. இப்படியே ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கத யூன்சங்கும் வந்து பார்த்துட்டு செம கடுப்புல ரிட்டர்ன் போறான். ஹீரோயின் அவன் கிட்ட நீ ஃபர்ஸ்ட் டைமா என்ன ரான்னு கூப்பிட்டில அதுதான் கனவுல வந்துச்சுன்னு சொல்லும் போது அதை யூன்சங்கும் கேட்டுட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறான். இப்பதான் யூன்சங்குக்கு தெரிய வருது ஹீரோனை பத்தி தான் அந்த ஆளு அவங்க கிட்ட சொல்லிருப்பான்னு சொல்லிட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறான். அந்த ஆட்டுத்தாடியும் மங்கூஸ் மண்டையனும் ஏதோ வில்லத்தனமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோவை ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த ஆட்டுத்தாடி அந்த மாஸ்க தூக்கி முன்னாடி வைக்கிறான். அதை பார்த்துட்டு அந்த மங்கூஸ் மண்டியன் இதான் பண்ண போறீங்களான்னு சொல்லி கேக்குறான். அந்த ஆட்டுத்தாடி மங்கூஸ் மண்டியன்ட்டா ஆமா எனக்கு ரஃப் அண்ட் டஃபா நிறைய பேர் தேவைப்படுறாங்க, அவங்கள கூட்டிட்டு வான்னு சொல்றான். இங்க அந்த யங் மாஸ்டர் எட்டாத சுவரை எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். அவன் கையில கூட என்னமோ வச்சிருப்பான். அதை கூட அந்த டோர்ல வச்சுட்டு போகலான்னு திரும்பும் போது அங்க பிரின்சஸ் வந்து நிக்கிறா. அவளை பார்த்த உடனே அந்த யங் மாஸ்டர் திக்கி திணறிட்டு இருக்காரு. பிரின்சஸ் அவனை பார்த்து உன்னால என் கண்ணு முன்னாடி வரக்கூடாதுன்னு எதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. யங் மாஸ்டர் பிரின்சஸ் கிட்ட என்னால ஒரு பொண்ணை மறக்க முடியல, அவளை பார்க்கதான் இங்க வந்தேன்னு சொல்றான். அதுக்கு பிரின்சஸும் என்னை விட ஒரு அழகான பொண்ணு இந்த பேலஸ்ல இருக்காளா அப்படின்ற மாதிரியே கேக்குறா. பிரின்சஸ் அவன் கிட்ட நீ பார்க்க வந்த பொண்ணு இங்கேயா இருக்கான்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு யங் மாஸ்டரும் ஆமான்னு சொல்ல வரான். அதுக்கப்புறம் இல்லன்னு சொல்லி டாபிக்க மாத்திடுறான். அந்த பிரின்சஸ் யங் மாஸ்டர் கொண்டு வந்த கிஃப்ட் பாக்ஸ தூக்கிட்டு வர சொல்றா. அதுல பார்த்தா ஸ்வீட்ஸ் இருக்கும். அதை பார்த்த உடனே 32 பல்லையும் ஈனி இழிச்சிட்டு இருக்கா. பிரின்சஸ் பல்ல இழிச்சிட்டே அந்த ஸ்வீட்டை சாப்பிடலான்னு போறா. அதுக்கப்புறம் அவளுக்கு சட்டுன்னு என்னமோ தோணும் போது அந்த யங் மாஸ்டரை தள்ளி விட்டுட்டு என்னை பற்றி என்னோட மூஞ்சிலேயே முழிக்காதன்றா. இருந்தாலும் அவளுக்கு அந்த ஸ்வீட்ஸை விட மனசே இல்ல. அவன் கிட்ட கொடுத்துட்டு போறா. கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்க்கும்போது யங் மாஸ்டரும் அந்த ஸ்வீட்டை காமிக்கிறான். நமக்கு கெத்து தான் முக்கியம்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. இங்க ஹீரோனோட அம்மாவை பாக்குறதுக்காண்டி அந்த ஹெட் வராங்க. ஹீரோனோட அம்மா அவங்க கிட்ட எதுக்காண்டி இப்ப இங்க வந்தீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ கிம்ம தேடி அவனோட பிளேஸ்க்கு வரான். கிம் அங்க இல்ல. சரின்னு சொல்லி ரிட்டர்ன் போறப்போ கிம்மோட ட்ரெஸ் எல்லாமே கீழே விழுந்துடுது. அதை ஹீரோவுமே பாக்குறான். அந்த ட்ரெஸ்ல எல்லாமே ஒரே பிளட்ஸா இருக்கு. அதை ஹீரோ எடுத்து வைக்கும் போது அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள இருந்து ஒரு மாஸ்க் விழுது. அதையுமே ஹீரோ பாக்குறான். இப்ப ஹீரோக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. கிம்ம நிறைய பேர் ஒரு நாள் துரத்திட்டு போயிருப்பாங்க. அன்னைக்கு கூட ஹீரோ கிம் கூட சேர்ந்து சண்டை போட்டிருப்பான். அந்த பிளேஸ்ல கூட ஹீரோ இதே மாஸ்க பார்த்திருப்பான். இப்ப அது அவனுக்கு ஞாபகம் வருது. ஹீரோ இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது கிம் ஹீரோட பின்னாடி வந்து நிக்கிறான். அந்த ஹெட் ஹீரோனோட அம்மாவை நல்லா விசாரிச்சுட்டு இருக்காரு. ஹீரோனோட அம்மாவா செம்ம கான்ல பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனோட அம்மா அந்த ஹெட் கிட்ட உங்களெல்லாம் நான் மீட் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன், உங்க கேங்கால தான் இன்னைக்கு நானும் என்னோட பொண்ணு பிரிஞ்சிருக்கோன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஹீரோனோட அம்மா இப்ப என்னோட பொண்ணை வச்சு என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஹெட்டும்
உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு கண்டிப்பா தேவைன்றாரு. ஹீரோனோட அம்மாவும் எங்களுக்கு உங்களை பத்தி எதுவுமே தெரியாது, எங்களை இதுல இன்வால்வ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. கிம் ஹீரோ கிட்ட நீங்க என்ன இங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ கிம் கிட்ட உனக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு கிம்மும் நேத்து ட்ரைனிங்ல அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ கிம் கிட்ட இப்ப நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு கிம்மும் நான் இப்போ ஓகே தான் பரவாயில்லன்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே ஹீரோ கிட்ட ஒரு வேலை செய்யறவர் வந்து கிம்முக்கு ரொம்பவே உடம்பு முடியல, அதனால இன்னைக்கு அவன் ட்ரைனிங்குக்கு போகலன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ அந்த ஆள் கிட்ட நேத்து கிம்முக்கு ட்ரைனிங்ல அடிபட்டுச்சான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த ஆளு நேத்து ட்ரைனிங்கே நடக்கலன்னு சொல்லும் போது ஹீரோக்கு ஒண்ணுமா புரியல. யூன்ஜாங் அன்னைக்கு நைட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் அந்த நியூஸ் கலெக்ட் பண்றவன் பார்த்துட்டு வணக்கம் வைக்கிறான். யூன்ஜாங் அவன் கிட்ட நீ என்ன இந்த டைம்ல பண்றான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவனும் நான் ராவனை பத்தி ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்றான். யூன்ஜாங் அப்படி என்ன கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் இப்ப நம்மளோட பேலஸ்ல தான் அந்த பொண்ணு இருக்கா, இத அந்த பேலஸ்ல போய் நான் சொல்லணும்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் ஒரு பேப்பரை காமிச்சிட்டு இதுல எல்லா டீடைல்ஸுமே இருக்குன்னு சொல்றான். யூன்ஜாங் சரி ஓகே நீ முதல்ல பேலஸ்க்கு போ, நான் பின்னாடியே வரேங்கிறான். அந்த நியூஸ் கலெக்ட் பண்றவன் போயிட்டு இருக்கான். அவன் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. சட்டுன்னு டர்ன் பண்ணி பார்த்தா யூன்ஜாங் அவன் கிட்ட நின்னுட்டு இருக்கான். யூன்ஜாங் அவன் கிட்ட உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டுட்டு அவன் காதுல என்னமோ சொல்ற மாதிரியே போறான். யூன்ஜாங் அவனோட கழுத்துலயே குத்தி அவனை கொன்னுறான். அதுக்கப்புறம் அவன் வச்சிருந்த அந்த பேப்பருமே எடுத்து பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஹீரோட பேலஸோட ஓட்டு மேல நிறைய மாஸ்க் போட்டவங்க முதன்னு சொல்லி இறங்குறாங்க. அவனுக்கு காவல் காக்குறவங்களையுமே வெட்டி சாய்க்கிறாங்க. இங்க யூன்ஜாங்கும் ஹீரோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அவன் கிட்ட ஹீரோயின் பத்தி நான் எதுவுமே பேசாத, அவளுக்கு என்ன வேணுமோ அதை செய்யறதுக்காண்டி நான் இருக்கேன்றான். யூன்ஜாங் ஹீரோ கிட்ட இதை நான் சொல்லியே ஆகணும், ஹீரோயின் இந்த பேலஸை விட்டு போயே ஆகணும்னு சொல்றான். ஹீரோ அவன் கிட்ட நான் தான் உன்கிட்ட ஹீரோயின் பத்தி பேசாதன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். யூன்ஜாங் அவன் கிட்ட அவ உன் கூட இருந்தா உனக்கும் தான் ஆபத்துன்னு சொல்றான். இதேதான் அவனோட டீச்சரும் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு. ஹீரோ அவன் கிட்ட அப்படியே ஆபத்துன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு யூன்ஜாங் எதுவுமே சொல்ல முடியாம அமைதியா இருக்கான். ஹீரோ சரி ஓகே நீ இப்ப கிளம்புன்றான். ஆட்டுத்தாடியும் அந்த மங்கூஸ் மண்டையனும் நம்ம நினைச்சது இப்ப நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஜாலியா பேசி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோக்காண்டி டீ எடுத்துட்டு வரா. அவளை யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க, உள்ள காமிக்கிறாங்க. அங்க நிறைய பேரை வெட்டி சாச்சிருக்காங்க. ஹீரோக்கும் இந்த சத்தம் கேட்க வெளியில யாராச்சும் இருக்கீங்களான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனோட வாள் எடுத்துட்டு வெளியில என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு போறான். ஹீரோ டோரை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க நிறைய மாஸ்க் போட்டவங்க ஹீரோயினை வால் முனையில பிடிச்சு வச்சிருக்காங்க. ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. ஹீரோ அவங்க எல்லாருமே பார்த்து யார் நீங்கன்னு சொல்லி கேக்குறான். எல்லாருமே ஹீரோட ரூமுக்குள்ள வராங்க. இங்க யூன்ஜாங் ஹீரோட பேலஸை விட்டு ரிட்டர்ன் போகும்போது தான் நோட் பண்றான். ஹீரோட பேலஸுக்கு முன்னாடி நிக்கிற அடியாக்களோட கையில ரத்தமா வளைஞ்சிட்டு இருக்கு. யூன்ஜாங் டவுட்லயே போயிட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து அந்த அடியாக்கள் இவனை வெட்டுறதுக்காண்டி வாழை எடுக்கிறாங்க. அதை யூன்ஜாங்கும் பார்த்துட்டு அவங்க கூட சண்டை போட்டுட்டு அவங்கள வெட்டி சாய்க்கிறான். ஹீரோ அவங்க கிட்ட அவனை விட்டுருங்க, அதுக்கப்புறம் சண்டை போடலான்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட அவனோட கையை நீட்டும் போது அந்த மாஸ்க் போட்டவன் வெட்ட வரான். ஹீரோவும் ஹீரோயினை அவனோட சைடு பிடிச்சி இழுத்துறான். ஹீரோவும் ஹீரோயினை அணைச்சு பிடிச்சிட்டே ஒத்த கையாலேயே எல்லார் கூடயுமே சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த டைம் கரெக்டா யூன்ஜாங்கும் உள்ள வந்துடுறான். ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவை ஒருத்தன் வெட்ட வந்துடுறான். யூன்ஜாங் அந்த வாளை அவனோட கையில பிடிச்சிடுறான். யூன்ஜாங் கையில இருந்து ரத்தமா வடிய ஆரம்பிச்சிடுது. ஹீரோ அதை பார்த்து ஷாக் ஆயிடுறான். ஹீரோயின் ஒரு வாளை எடுத்து ஹீரோ கிட்ட போடுறா. ஹீரோ அந்த வாளை எடுத்து அகைன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் ஒருத்தன் வெட்ட வரும்போது ஹீரோ பறந்து போய் அவளை காப்பாத்துறான். ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போதே அவனை பின்னாடியில இருந்து ஒருத்தன் வெட்டிறான். அப்ப கூட ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அவனால சுத்தமா முடியல. ஹீரோவை கொல்ல ஒருத்தன் வாள் எடுக்கிறான். அவனை பார்த்தா ஹீரோக்கு கிம் மாதிரி தெரியுது. அவனை பார்த்து கிம் நீயா என்ன கொலை பண்ண பாக்குற அப்படின்னு சொல்லி கேக்குறான். கரெக்டா அவன் ஹீரோவை கொல்ல வரும்போது அவனை வந்து யாரோ போட்டு தள்ளுறாங்க. யாருன்னு பார்த்தா கிம் அங்க வந்து ஹீரோ கிட்ட சாரி நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன்றான். கிம்மும் அங்க இருக்க மீதி பேர் கூட சண்டை போட போயிடுறான். ஹீரோக்கு சுத்தமா முடியாம மயங்கி விழுந்துடுறான். ஹீரோயினுக்கு அவனை பார்த்த உடனேயே என்ன பண்றேன்னு தெரியாம அவனை பிடிச்சிட்டே கதறி அழுதுட்டு இருக்கா. இங்க மன்னருக்கும் அந்த நியூஸ் வந்த உடனே மன்னர் ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த பிரைம் மினிஸ்டர் மன்னர் கிட்ட இது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் அந்த பேலஸ்க்கு வெளியில நின்னுட்டு குட்டி போட்ட பூனையாட்டம் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இருக்கா. அந்த டாக்டர் வெளியில வரும்போது ஹீரோயின் அவர்கிட்ட
ஹீரோக்கு எப்படி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த டாக்டர் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோக்கு இங்க ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் நீ எப்ப கண் முழிச்சு என்கிட்ட வருவேன்னு சொல்லி கேட்டுட்டு அவனை நினைச்சு ரொம்பவே சோகமா இருக்கா. ஹீரோ லைட்டா கண் முழிக்கிறான். அந்த டாக்டர் அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஹீரோ அந்த டாக்டர் கிட்ட என்னோட பேலஸ்ல இருந்து ஒருத்தனை கூட்டிட்டு வாங்கன்றான். ஹீரோயின் தான் அந்த பிளேஸ்க்கு வரா. அவனோட ரூமுக்கு வெளியில நின்னுக்கிட்டு நீ மயங்கி விழுந்த உடனேயே நான் ரொம்பவே பயந்துட்டேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. என்னோட சந்தோஷத்தையே யாரோ பறிச்சுட்டு போன மாதிரி இருந்துச்சு, என்னை விட்டு எப்பவுமே போகாதுன்னு சொல்லி அந்த டோர்ல கைய வச்சு அழுதுட்டு இருக்கா. அப்ப அவளோட கை மேல யாரோ வந்து கைய வைக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, ஹீரோ தான். அவளை அணைச்சு புடிச்சிட்டு என்னோட பெர்மிஷன் இல்லாம உன்னோட சந்தோஷத்தை யார் தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ அவகிட்ட நான் உன்னோட கையை எப்பவுமே விட மாட்டேன், உன்னை விட்டு எப்பவுமே போக மாட்டேன்னு சொல்றான். இப்படியே ரெண்டு பேருமே அணைச்சு புடிச்சிட்டே நின்னுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் கிட்ட இந்த சன்செட்டுக்குள்ள இந்த பேலஸ்குள்ள நீ இருக்கணும்னு சொல்றான். ஹீரோயினும் சிரிச்சுட்டு அதுக்கு ஓகேன்றா. இங்க ஹீரோனோட அம்மா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஹீரோட டீச்சர் கிட்ட என்னால இனிமேப்பட்டு ஹீரோயினை அந்த பேலஸ்ல விட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அங்க வந்து இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறத வெளியில நின்னு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோனோட அம்மா இளவரசர் மற்றும் ஹீரோனோட கண்கள்ல நான் காதல மட்டும் தான் பாக்குறேன்னு சொல்றாங்க. இங்க ஹீரோ சாயந்தரம் ஆயிடுச்சு, இன்னும் ஏன் இவளை காணோம்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். ஹீரோனோட அம்மா ஹீரோயினை நான் சின்ன வயசுல இருந்தே ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனோட அம்மா இனியும் அவளை என்னால பேலஸ்ல விட முடியாது, யாருக்காச்சும் அவ ஹங்னங்கியோட பொண்ணுன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் சொல்றாங்க. ஹீரோனும் இதை கேட்டுட்டு ஷாக் ஆயிடுறா. இங்க ஹீரோ ஹீரோயின்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு ஹீரோயின் கிட்ட கேட்ட ப்ராமிஸ் எல்லாமே ஞாபகம் வருது. அவன் ஹீரோயின் கிட்ட எந்த சிச்சுவேஷன்லயுமே என்னை விட்டு போக மாட்டீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பான். அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோயின் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களான்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அவளை பாக்குறதுக்காண்டி ரொம்ப வேகமாவே திரும்புறான். ஏன்னா அவளை அவ்வளவு மிஸ் பண்ணிருப்பான். ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே நிக்கிறா. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.